இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 6:10. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இன்னும் எத்தனையோ பேர் பில்லி சூரியம் இப்படிப்பட்ட செயல்களை நம்பி அழிவை தேடி போகிறாங்க. ஒரு குடும்பத்தில் மறுபடியும் இழப்போ இல்லை கஷ்டமோ வந்துச்சுன்னா ஏதாச்சும் பண்ணி சரி செஞ்சலாம்னு நினச்சி தகாத பாதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்நிய தேவரோட வழிபடுறவங்க அவங்க கும்புற கோயிலுக்கு போய் அதை செஞ்சால் சரியாயிரும், இதை செஞ்சால் சரியாயிரும்னு சொல்லி நம்மளை திசை திருப்ப பார்க்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க பேச்சை நம்ம முதல்ல கேட்கவே கூடாது. இவ்வளோ நாள் வழி நடத்தின தேவன் இனிமேலும் வழி நடத்துவார்ன்ற நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்நிய தேவர்களுக்கு வல்லமை அதிகம் நினச்சி போனால் இப்போ இருக்கிற நஷ்டத்தையும் இழப்பையும் காட்டிலும் அதிகமான வேதனைகளை நம்ம அனுபவிக்கும்படியாக தேவன் நமக்கு செய்வார். தேவன் செய்த நன்மை எல்லாத்தையும் மறந்து நன்றி இல்லாமல் அந்நிய தேவர்களை தேடி போகிறதுல எந்தவித பலனும் இல்லை. தேவனை விட்டு விலகிறதுனால தேவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லா பாதிப்பும் நமக்கு தான். அந்நிய தேவரோட வழிபட்டவங்க இயேசு கிறிஸ்து இன்னும் நம்மளை ரட்சிக்கலையேன்னு ஏங்கி வரமாக அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அந்நிய தேவரோட வழிபட்டவங்க அந்நிய தேவர்களுக்கு வல்லமை இருந்துச்சுன்னா ஏன் கர்த்தரை தேடுறாங்க? அப்போ அவங்களுக்கு தெரியுது உண்மையான தேவன் ஒரே தேவன் கர்த்தர் தான் அப்படின்றது. அந்நிய தேவர்கள் இத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருனாலும் சொல்லவே முடியாது. ஏன் அந்நிய தேவர்கள் வழிபட்டவங்கனாலேயே சொல்ல முடியாது. அத்தனை அவதாரங்கள் இருக்கும். ஏன்னா எல்லாமே மனுஷனுக்கு தோன்ற மாதிரி பிடிச்ச மாதிரி சிலைகளை செஞ்சு வழிபடுறாங்க. இன்னும் எத்தனையோ சிலைகள் வேணாலும் அவங்களால செய்ய முடியும், அதுக்கு கணக்கே இல்லை. அது எல்லாமே வெறும் பொம்மைகள் தான். ஆனால் ஆதி முதல் இந்நாள் வரைக்கும் இனிமேலும் கர்த்தர் ஒருவர் தான் கடவுளாக இருக்கிறாரு. அந்நிய தேவர்களை போல வேறு அவதாரங்கள் தேவன் எடுக்கலை. மாறாதவர் தான் தேவன். கர்த்தர் ஒருபோதும் மாறவே இல்லை. அப்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நன்றி மறக்காமல் உண்மையான கடவுள் கர்த்தர் ஒருவதான்றதை உணர்ந்து சர்வ வல்லமை உள்ள தேவனை மட்டுமே வணங்குவோம். ஆமேன்.